வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் சிறுகதை உலகம் நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இந்த சிறுகதை உலகம் நிகழ்ச்சியானது பலதரப்பட்ட எழுத்தாளர்களின் கதைகள், நான் ரசித்த கதைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கதையை கதையாகவே நாம் பார்ப்பதில் தான் ஆனந்தம். வாசிக்க இயலாதவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக அமையும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய கதை தனிமரம் என்கின்ற தலைப்பில் கதையாசிரியர் உஷா தீபன் அவர்கள் எழுதிய அற்புதமான கதை இது. வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? தாமோதரன் அந்த நூலகத்திற்கு வந்து அன்றுதான் நான் பார்க்கிறேன். எப்பொழுது வந்து அமர்ந்து படிக்க ஆரம்பித்தார் என்று கவனிக்கவில்லை. இத்தனைக்கும் உள்ளே நுழைந்து பதிவேட்டில் கையில் திரும்பிடத்திற்கு அருகிலுள்ள நாற்காலியில்தான் உட்கார்ந்து நான் படித்து கொண்டிருந்தேன். ஒருவேளை அவர் என்னை கவனித்திருக்கக்கூடும். அமைதியாக அமர்ந்து எல்லோரும் படிக்கும் இடமாயினும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவரெனில் ஹலோ என்றோ வாங்க என்றோ ஒற்றை வார்த்தையில் சத்தமின்றி சொல்லி வரவேற்றுக் கொள்வதுதான். இவர் அப்படி சொல்லி இருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை நான் நிமிர்ந்து பார்த்திருந்தால் சார் வாங்க என்றிருப்பேன். நிச்சயமாக எனக்கு ஒன்றும் அவர் மேல் வருத்தமோ கோபமோ இல்லை. பரிதாபம்தான் உண்டு. கடைசி நேரத்தில் அனாவசியமாய் காரியத்தை கெடுத்துக்கொண்ட அசடு என்று. ஒரு புதிய இடத்தில் அவருக்கு அப்படி அவர் அழைத்திருக்க வாய்ப்பில்லைதான். பழகிய இடத்திலேயே யாருடனும் வாயை கொடுக்காத மனுஷன் இங்கு வந்தா பேசப் போகிறார்? பிறவியிலேயே அவர் தனியனா, அல்லது ஏதேனும் காரண காரியம் முன்னிட்டு இப்படி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாரா தெரியவில்லை. 20-25 பேரை மேய்க்கும் அலுவலகத்தில் கூட மேலாளரான அவர் தனிமையில்தான் இருப்பார். அதாவது மனதளவில். எனக்கு தனி ரூம் கொடுத்துடுங்க என்று சொன்னவர்தான். அப்புறம் ஆபீஸை யார் சார் கவனிக்கிறது? உங்க கண்காணிப்புல தானே இருக்கணும் என்று அந்த பெரிய உராலிலேயே முக்கிய இடத்தில் அவரை உட்கார வைத்து விட்டார்கள். வேறு வழி? தலை குனிந்த மனிதன். அதாவது தலையை குனிந்த மேனிக்கே இருப்பார். அதுதான் அவரது தோற்றம். நிச்சயமாக எந்த புகைப்படத்திலும் அவர் முகம் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லைதான். யாராவது பின்புறமிருந்து நிமிர்த்தி பிடித்து கொண்டால்தான் உண்டு. ஏன் இப்படி என்று யாருக்கும் புரியவில்லைதான். கேட்கவா முடியும்? இவர் எப்படி எல்லோரையும் கண்காணிக்கப் போகிறார் என்றுதான் தோன்றும். அவர்தான் தலையே நிமிர்வதில்லையே. நிமிர்ந்தால்தானே வேலை நடக்கிறதா என்று பார்க்க முடியும். உலகத்தில் எந்த தப்பும் செய்யாமல் தலை குனிந்த மனிதன் இவராய்தான் இருப்பார். இப்படிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு துன்பம் வரத்தானே செய்தது. ஓட்டப்பந்தயத்தில் கடைசி ஒரு நிமிடத்தில் வெற்றி கோட்டை விட்ட வீராங்கனை போல் அல்லது வீராங்கனன் போல் அவருக்கு நடந்துவிட்டது. இன்று வரை அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவு பெற்றனவா அல்லது இன்னும் நிலுவையில்தான் கிடக்கின்றனவா என்று தெரியவில்லை. அவர்தான் என்னோடு பேசுவதையே விட்டாயிற்றே. பேச வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அவராக தான் நிறுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்பு அருந்து பல நாளாயிற்று. அவரே ஒதுங்கி இருக்கும்போது நான் என்ன செய்வது? அவருக்கு கீழ் வேலை பார்த்த அவரது கண்ட்ரோலில் இருந்த குமாஸ்தா நான் என்பதால் கௌரவ குறைத்தல் என்று அவரின் கொஞ்ச பேச்சையும் நிறுத்தி கொண்டாரா? அல்லது தனக்கு நேர்ந்த அந்த சம்பவத்தினால் அவமானமுற்று மனதுக்குள் குமைந்து இவனோடெல்லாம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு என்றோ, அல்லது பேசி என்ன தீர்வு கிடைக்கப் போகிறது என்றோ நினைத்து ஒதுங்கி கொண்டாரா தெரியவில்லை. மனுஷன் என்னை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. நான் குமாஸ்தாவாய் இருந்து ஓய்வு பெற்றவன்தான். ப்ரொமோஷன் வேண்டாம் என்று சொல்லி உள்ளூரிலேயே குப்பை கொட்டியவன். பணி உயர்வு வேண்டாம் என்று இருப்பவன் என்றால் மட்டமா என்ன? அவனவன் குடும்ப வசதி வாய்ப்பு அவனவனுக்கு. ஆனால் அவரை போல் கௌரவமாய் இருந்தவன் தானே. சொல்லப்போனால் அவரை விட என்றே சொல்லலாம். அதற்காகவாவது மதிக்கலாம் தானே. அவனைப் போலவே இருந்து கடைசி நேரத்தில் தனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற பொறாமையோ அல்லது வருத்தமோ, தனக்கு நேர்ந்த இழிவினால் தன் கௌரவம் அடியோடு போய்விடுமா என்ன என்று நினைக்கிறாரோ என்னவோ. எல்லாம் அவராய் நினைத்து குமைந்து கொள்வதுதான். இருப்பவர்களுக்கெல்லாம் இவரையே நினைத்து கொண்டிருப்பதற்கான நேரம் அவனவனுக்கு 1000 வேலை. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. ஏறக்குறைய சில மாதங்கள் ஆகிவிட்டது அவர் என்னுடன் பேச்சை நிறுத்தி. இத்தனைக்கும் அவர் தினமும் என் வீட்டை கடந்துதான் போயாக வேண்டும். 4 தெரு தள்ளி ஒரு திருப்பத்தில் அவர் வீடு இருந்தது. தினமும் காலையில் நடைப்பயிற்சிக்கு போவார். பயிற்சி மாதிரி தெரியாது அது. ஸ்லோவாய் எதையோ பறி கொடுத்தது போல போவது நடைப்பயிற்சியா என்ன? வீட்டை விட்டு வெளியில் வந்தால் 4 மனுஷாலை பார்க்க வேண்டாமா? இவர்தான் தலையே நிமிர்வதில்லையே. பின் யார்தான் கண்ணில் படுவார்? உயரம் குறைவாய் அங்கங்கே ஓடிக்கொண்டிருக்கும் தெரு நாய்தான் கண்ணில் பட வேண்டியிருக்கும். குனிந்த தலை நிமிராது. தனக்கு ஏற்பட்ட அந்த அநியாய இழப்பினால் உலகத்தில் யாரையும் பார்க்க எனக்கு விருப்பமில்லை என்பது போல் இருக்கும் அவரது போக்கு. பூமியோடு இந்த மண்ணோடு அப்படி என்ன பேசுகிறார்? ஒருவேளை திரும்பவும் பள்ளத்தில் இறங்கிவிடக்கூடாது என்று கவனமாய் கால் பதிக்கிறாரோ? 2 பக்கங்களும் வரிசையாக வீடுகள் இருக்கின்றன என்பதே அவர் கவனத்தில் இல்லையே. என்னைப் போல எதிர் வீட்டில் இருக்கும் ராவ்ஜி கூட அவரை கவனித்ததுண்டு. என்ன இப்படி போறாரு? உங்களோட பேச மாட்டாரா
என்றார் ஒரு நாள். தாமோதரனின் கதை ராவ்ஜிக்கும் தெரியும். அதுதான் பேப்பரில் வந்து விட்டதே. பேப்பர்காரன் எதை விட்டான்? இன்றுதான் மூளை முடுக்கு சந்து பொந்தில் நடப்பதை கூட செய்தியாக வந்து விடுகின்றனவே. கொடுத்து முடியலையா என்கிற கதை ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி. முன்பெல்லாம் ஒரு தெருவில் ஏதாவது நடந்தால் பக்கத்தில் உள்ள வீடுகள் சிலவற்றிற்கு தான் தெரியும். அந்த தெருவோடு போச்சு, விஷயம் முடிந்து போகும். அதுவே இப்பொழுது அப்படியா இருக்கிறது? ஊருக்கு உலகத்திற்கு என்று டமாரம் போட்ட கதையாய் அளவா ஆகிவிடுகிறது. ஏதாச்சும் கவனமாய் போவார் சார். வாக்கிங் கிளம்பிட்டாரு. எதுக்கு அவரை தொந்தரவு செய்துட்டு என்று மழுப்பினேன் நான். நீங்க தான் கூப்பிடுங்களேன், குறைஞ்சா போறது. அவர் விஷயம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இது பூமா, என் மனைவி. இவளுக்கு என்ன வந்தது? அடுத்தவன் விஷயத்தில் ஆர்வத்தை பாருங்கள். உனக்கு அது துரு துருதாக்கும். அதை தெரிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அதை போய் வாய் விட்டு கேட்க முடியுமா? அது நாகரீகமா? அந்த மனுஷன் ஏற்கனவே என்ன ஒரு கிளர்க்காக பார்க்குறாரு. ஓய்வு பெற்றாச்சுன்னா எல்லாரும் பென்ஷனார் தானேங்கிற நினைப்பு இல்லை அவருக்கு. இத்தனைக்கும் அவருக்கு 2 வருஷம் முன்னாடி ரிட்டையர் ஆனவன் நான். நம்மளை விட பெரியவன்கிற நினைப்பாவது வேணும். எதுவும் இல்லையே. படிப்படியாக அவராக தானே வரதை குறைச்சிக்கிட்டாரு. நாமளா வேண்டாம்னோ? வந்து போனது என்ன வாய் விட்டா பேசியிருக்கார். கமுக்கமாக பூனை மாதிரி வந்துட்டு மறைஞ்சிடுவார். ஆனால் ஒன்று, சில சமயம் சர்வ சகஜமாக வந்து உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு புஸ்தகம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தவர் தானே. அப்பயும் அவர் மேனேஜருங்கிற கௌரவத்தை விட்டு கொடுக்காம தான் வந்து போயிட்டு இருந்தாருங்கிறதை நீ கவனிச்சிருக்கியா? அதிகமான ஒட்டுதலை காமிச்சிக்க மாட்டார். அதை நோட் பண்ணியிருக்கியா? பிறகு என்ன, அவரை நான் கூப்பிடுறது என்ன? எப்படி இருக்கீங்க சரவணன்னு அவராக கேட்டுட்டு வந்தா வரட்டும். நான் கூப்பிடுறாப்புல இல்லை. பூமா அமைதியாகி விட்டாள். இது அவங்க பாடு, நமக்கு எதுக்கு என்று விட்டு விட்டாலோ என்னவோ. கொடுத்து அனுப்பிச்ச புஸ்தகம் எல்லாம் வந்துடுச்சாங்கிறதை மட்டும் பார்த்துக்கோங்க. இரவல் வாங்கியே தனி லைப்ரரி வச்சாவெல்லாம் இருக்கா உலகத்தில். என்ன ஒரு கிண்டல். தினமும் காலையில் வாசல் வராண்டாவில் சுருட்டி வீசி எறியப்பட்டிருக்கும் தினசரியை அவர்தான் வந்து எடுத்து வெளியில் இருக்கும் மாடிப்படியில் உட்கார்ந்து படித்து கொண்டிருப்பார். பல நாட்களில் படித்து முடித்த பின்னே ஒழுங்காய் மடித்து திண்ணை ஜன்னலில் செருகிவிட்டு போயிருக்கிறார். நாங்கள் எதுவுமே சொன்னதில்லை. படிக்க படிக்க எழுத்து மறைந்து விட போகிறதா என்ன? படித்து முடித்து மூளையில் அடுக்கி வைக்கும் ஐட்டம் தானே. உரிமையோடு எடுத்து படிக்கிறார். படிக்கட்டும் என்று விட்டாயிற்று. அதை அவராக தான் இப்போது நிறுத்தி கொண்டிருக்கிறார். வந்ததற்கும் காரணமில்லை, நின்றதற்கும் காரணமில்லை. இப்போது நூலகத்திற்கு வருவது இதற்காக தானோ என்று தோன்றியது எனக்கு. படித்து கொண்டிருந்த புத்தகத்திலிருந்து பார்வையை விலக்கி சற்று ஓரமாக அவரை நோக்கினேன். தள்ளி உட்கார்ந்திருந்தார். அந்த இடத்து நாற்காலியில் யாருமே உட்கார மாட்டார்கள். ஃபேன் காற்று வராது. அதற்கு அருகில் உள்ள சேரை கூட யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். நீல மேஜைக்கு சுற்றிலும் சில இடங்கள் காலியாக தான் இருந்தன. ஆனால் அதிலெல்லாம் மற்றவரை ஒதுங்க சொல்லிவிட்டு எழுந்து வர வேண்டும், பேச வேண்டுமே. இதுவென்றால் சடார் என்று எழுந்து பட் என்று வெளியேறிவிடலாம். அந்த வசதி கருதிதான் அவர் அங்கு அமர்ந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. சார், வர சனிக்கிழமை வாசகர் வட்டம் கூட்டம் அறிவிச்சிடலாமா சார்? நூலகர் பெண்மணி கேட்டது. சின்ன பெண்தான். இப்பொழுதுதான் திருமணம் கழிந்து ஒரு கைக்குழந்தை. படு சுறுசுறுப்பாக இருக்கும். புதிய புதிய புத்தகங்கள் வரும்போதெல்லாம் அவற்றை அடுக்கி பதிவேட்டில் வரிசை எண்ணிட்டு பதிவு செய்து கொடுப்போம். இன்னும் 5-6 ரேக்குகள் தேவை என்று சொல்லியும் மேற்புற சீலிங் சுவற்றில் இருந்து காரை உதிர்கிறது, அதனை பூச வேண்டும் என்றும் கோரிக்கையிட்டு மணி எழுதி எல்லோரும் கையெழுத்திட்டு அந்த நூலகத்தை அங்கேயே நிரந்தரப்படுத்துவதற்கான முனைப்பில் இருந்தும் நாங்கள். அதை அங்கிருந்து எடுத்து வேறெங்கோ கொண்டு நடுவதற்கு ஒரு ப்ரொபோசல் உள்ளதாய் கடந்த கூட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தையை எங்களிடம் அந்த பெண் சொல்லி வருத்தப்பட்டது. இங்கிருந்தால் மதியம் வீடு போய் குழந்தையை கவனித்து விட்டு வேண்டியதை செய்துவிட்டு திரும்பவும் மாலை 4 மணிக்கு வந்து திறக்க வசதியாக இருக்கும் என்று சொல்லி அழுதது. இடத்தை மாற்றினால் பஸ்ஸில் நெடுந்தூரம் போய் வருவது மிகுந்த சிரமம் என்றது. இங்கு வந்து இன்னும் 6 மாதம் கூட ஆகவில்லை. தான் வந்ததும் இப்படி ஒரு துக்கமா என்று துயரப்பட்டது. வாசகர் வட்ட கூட்டம் விடாமல் நடத்துவதும், நூலக விழா கொண்டாடுவதும், அனுதினமும் படிக்க வருபவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதும் அந்த இடத்தை தக்க வைக்கும் என்கிற எங்கள் யோசனையை ஏற்று விடாமுயற்சியோடு இயங்கிக் கொண்டிருந்தது அந்த பெண். பலரும் அவர்களிடம் உள்ள சொந்த புத்தகங்களை கொண்டு வந்து இலவசமாக நூலகத்திற்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். புதியது பழையது என்று புத்தகங்கள் சேர்ந்து கொண்டே இருந்தது. புரவலாய் பலரையும் சேர்ப்பதில் முனைந்திருந்தோம் நாங்கள். பணி ஓய்வு பெற்றவராயினும் ஒரே ஒரு முறை 1000 ரூபாய் நொன்கொடையை வழங்குவது ஒன்றும் சிரமமில்லை என்று எடுத்துரைத்து ஒரு போர்டு எழுதி வரிசையாக பெயரிடப்படும் என்று சொல்லி ஊக்கப்படுத்தி வயசானவர்களிடமிருந்து பிடுங்கினோம். மனதோடு தான் தந்தார்கள். 5-6 பேர் சேர்ந்து பக்கத்து காலனிகளில் உள்ள வீடுகளுக்கு சென்று கேன்வாஸ் செய்து உறுப்பினர் சேர்க்கையையும் அதிகப்படுத்தினோம். அறிவிச்சிருங்கம்மா, இன்னைக்கே அறிவிப்பு வச்சிருங்க. அப்போதான் தினசரி வரவங்க பார்வையில் படும். வழக்கம் போல் அந்த ரெஜிஸ்டர் பக்கத்தில் ஒட்டிருங்க என்றேன் நான்.
இதை நான் சொல்லும்போது தாமோதரன் என்னை நிமிர்ந்து பார்த்து கவனித்தது போல் இருந்தது. பரவாயில்ல, அடுத்தவங்க பேச்சாவது காதுல விழுகுதே. டமார செவிடு மாதிரி இல்லாம. இந்த வாரத்திலிருந்து ஒரு புது அறிவிப்பை வெளியிடுவோம். கூட்டத்துக்கு வரவங்க அந்த வாரம் அவங்க படித்த புத்தகத்தை பற்றி இங்கே பகிர்ந்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் போதும். படித்த புத்தகங்கள், படித்த முக்கியமான செய்திகள் பற்றிய கருத்துக்கள், இப்படி எது பற்றி வேணும்னாலும் பேசலாம். அதோட குழந்தைகளுக்கு ஓவியம் வரைகிற போட்டியை அந்தந்த மாதத்தோட கடைசி சனிக்கிழமை கூட்டத்தில் நடத்திடுவோம். அதுகளுக்கு என்ன பரிசு கொடுக்கலாங்கிறதை இந்த மாதம் நானே முடிவு பண்ணி என் செலவில் செய்திடுறேன். இதையும் அறிவிச்சிடுங்க. விரும்பி இந்த சின்ன செலவை குழந்தைகளை ஊக்கப்படுத்துறதுக்காக யாரு வேணாலும் ஏற்றுக்கலாம்னு போடுங்க என்றேன். பணியில் இருக்கும் காலத்திலேயே சங்க பணிகள் என்று அலைந்தவன் நான். தமிழ்நாடு ஊராவும் இருக்கும் பல ஊர்களுக்கும் செயற்குழு, பொதுக்குழு என்றும் மாநாடு என்றும் கிளம்பிச் சென்று நாயாய் சுற்றியிருக்கிறேன். உள்ளூரில் அலுவலக நேரம் போக சங்க பணி என்று நேரம் பார்க்காமல் அலைந்திருக்கிறேன். பல நாட்கள் லீவு போட்டுவிட்டு கையில் உறுப்பினர் ரசீதையும் நன்கொடை ரசீதையும் வைத்துக்கொண்டு துறை சார்ந்த அலுவலகங்கள் ஒன்றுவிடாமல் வலம் வந்திருக்கிறேன். அந்த மாதிரி நாட்களிலெல்லாம் தாமோதரன் வாயில் விழக்கூடாது என்றே விடுப்பு போட்டு விடுவேன். அந்த வளாகத்திற்குள்ளேயே அவர் கண்பட ஒவ்வொரு அலுவலகமாய் நான் அலைந்து கொண்டிருப்பதை கோபத்துடன் பார்த்து கொண்டிருப்பார் அவர். ஒரு முறை பெரிய சண்டையே வந்துவிட்டது அவருக்கும் எனக்கும். முதல் நாளே தெரியாதா? சொல்லிட்டு போனால் சாவியை வாங்கி வச்சுக்கிடுவேன்ல. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் செக்ஷன் ஃபைலை பாஸ் கேட்டார்னா யார் எடுத்து கொடுக்கறது? அவர் இன்னைக்கு லீவுனா சங்கடப்படுறாரு. என் கண்காண தான் இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே அலையிறீங்க. கூப்பிட்டு விட்டால் வரமாட்டேங்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஸ்டெனோ தம்பி பாலுக்கிட்டே தான் சாவி இருக்கும். அவர்கிட்ட சொல்லுங்க, எடுத்து தருவார் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவர் திருப்தி அடையவில்லை. மறுநாள் சீஃப் எந்த கோப்பை கேட்பார் என்று தெரிந்து அதை தக்க நடவடிக்கை எடுத்து மேலாளர் மேஜைக்கு வைத்துவிட்டு தான் வந்திருப்பேன் நான். அதில் சுணங்கியதே இல்லை. ஆனாலும் நான் இல்லாத போது ரொம்பவும் அவர் கஷ்டப்பட்டு விட்டதாய் காட்டிக்கொள்வது போல பேசுவார். அது அவர் வழக்கம். நான் வேலையில் கரெக்டானவன் தான் என்பது அவருக்கு தெரியும். குறை சொல்ல வேண்டி எது அகப்படும் என்று கண்ணி வைத்து காத்து கொண்டிருப்பார். ஒரே நாளில் இத்தனை ஃபைல் போட்டிங்கன்னா நான் எப்படி பார்க்கறது? மற்ற செக்ஷன் ஃபைல் எல்லாம் இருக்குல்ல. நீங்கள் பாட்டுக்கு 30 40ன்னு போடுறீங்க. தினம் 10 15 போடுங்க போதும். சார் 540 ஃபைல் இருக்குது சார் என்கிட்ட. ரிமைண்டர் டைரியிலேயே 20க்கு மேலே வருது. அது போக அன்றாட தபால்களுக்கு நடவடிக்கை எடுத்தாகணும். போடலைன்னா அதையும் கேட்பீங்கள்ல. ஒழுங்கா வேலை செய்தாலும் தப்புனா எப்படி சார் என்றேன் பதிலுக்கு. எல்லோர் முன்னாடியும் அப்படி பட் என்று பேசுவது பிடிக்காது அவருக்கு. தப்போ சரியோ அவர் சொல்வதை தலையாட்டி கேட்டிக்கொள்ள வேண்டும். ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பொத்துங்க என்றார் ஒரு நாள். அந்த வார்த்தையை அவரிடம் நான் எதிர்பார்க்கவில்லை. வாயே திறக்காதவனுக்கு கோபம் வந்தால் இந்த லட்சணம்தான் என்று நினைத்து கொண்டேன். பணியில் இருக்கும் காலங்களில் எந்த சங்கத்தையும் சாராதவராய் காலத்தை ஓட்டிவிட்டவர் தாமோதரன். யார் கேட்டாலும் நன்கொடைன்னு போட்டுக்குங்க என்று காசை கொடுத்து விடுவார். ஒரு கூட்டத்தில் கூட அவரை நான் கண்டதில்லை. ஒரு பணியாளர் மொத்த சர்வீஸையும் இப்படியே ஓட்ட முடியுமா என்று ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சமரசம் செய்து கொண்டு ஏதேனும் ஒன்றில் மெம்பராக இருந்து தொலைப்பதுதான் எல்லோருடைய வேலையும். ஆனால் இந்த ஆள் எப்படி இத்தனை வருடங்களை ஓட்டினார் என்பது ஆச்சரியம்தான். அவருக்கு கை கொடுத்தது அவரது நேர்மை, சின்சியரான உழைப்பு. இதை சொல்லாமல் முடியாது. நேரம் காலம் பார்க்காமல் அலுவலகமே கதி என்று கிடந்து ஆஃபீஸ் வேலையாய் பார்த்து தள்ளுவது, அலுவலர்களுக்கு உண்மையாய் இருப்பது. ரொம்பவும் பணப்புழக்கம் உள்ள அலுவலகங்களில் இந்த மனுஷன் எப்படி சன்னியாசியாய் வலம் வருகிறார் என்பது பலருக்கும் ஆச்சரியம். எதிலையும் சிக்க மாட்டேங்கிறானே. நான் ஒருவன் அவருக்கு துணை உண்டுதான். ஆனாலும் நான் சங்கத்தை சேர்ந்தவன். சங்கப் பணிகளில் ஈடுபாடு உள்ளவன். பணியாளர்களின் குறைகளை முன்னின்று செய்து கொடுத்து தீர்த்து வைக்க முனைபவன். நான் இருக்கேன் செயலாளரா என்று வலிய பதவியை பிடுங்கி கொண்டவன். பிறகு இவர்தான் லாயக்கு என்றோ, அவரே இருக்கட்டும் அப்பதான் வேலை நடக்கும் என்றோ விட்டுவிட்டார்கள். பதவி உயர்வு வேண்டாம் என்று வேறு தத்தம் செய்துவிட்டேனா? கேட்கவே வேண்டாம். அந்த மாவட்டத்தின் சீனியர் என்று மதிப்பிட்டு எனக்கே சாசனம் செய்து எழுதி கொடுத்து விட்டார்கள். ஒரு முறை கட்டாயம் எலெக்ஷன் வைத்தே தீர வேண்டும் என்று ஒரு குரூப் கொடி பிடிக்க அந்த தேர்தலிலும் நான் தான் ஜெயித்தேன். என் காலம் அப்படியே ஓடிவிட்டது. ஆனால் ஒன்று, நான் ஓய்வு பெற்று வழி அனுப்பு விழாவுக்கு தாமோதரன் வந்திருந்தார். கொஞ்சம் ஐட்டங்கள் அதிகம்தான். அது என் ஏற்பாடு. அதாவது காலையில் பகல் 12 மணிக்கு மேல் என் ஸ்பெஷல் மெனு. எல்லோருக்கும் பயங்கர திருப்தி, சந்தோஷம். தாமோதரன் ரசித்து சாப்பிட்டதை பார்த்தேன். ஒரு விஷயம் வாய் விட்டு கேட்டு அன்று மேலும் 2 ஸ்வீட் வாங்கி கொண்டார். இனிப்பை இவ்வளவு விரும்பும் மனுஷன் எல்லோருக்கும் இனிப்பா இருக்கக்கூடாதோ என்று நினைத்து கொண்டேன். அந்த நன்றியோ என்னவோ மாலை பணியாளர்கள் சேர்ந்து நடத்திய விழாவில் அவரும் கலந்து கொண்டார். ஒரு வெள்ளை துண்டை எனக்கு போர்த்தினார். அதாவது செய்யணும் என்று தெரிந்ததே. அதுவரையில் மகிழ்ச்சிதான். நான் ஓய்வு பெற்ற அடுத்த 2 ஆண்டுகளில் தாமோதரன் ஓய்வு பெற்றார்.
அது என்ன ஓய்வா? தேதிதான் கடந்ததே ஒழிய அந்த நாளில்தான் அவர் சஸ்பென்ஷனில் இருந்தாரே! போயும் போயும் அந்த அல்ப தொகைக்காக பிடிபட்டு கொண்ட அல்பனவர். விதி யாரை விட்டது? அவரைப் பொறுத்தவரை அதை விதி என்று தான் சொல்ல வேண்டும். சர்வீஸ்ல இருக்கிற காலத்துல யார் வாயிலயும் விழக்கூடாதுயா! அது பலிதமாகும். இப்ப ஆள் மாட்டிக்கிட்டார் பாருங்க. எவன் போய் காப்பாத்துறது? அவரே தான் பாத்துக்கணும். அந்த ஆபீசர்னாலே ஏதாச்சும் செய்ய முடிஞ்சுதா? எனக்கு என்னன்னு இருந்துட்டாரு அவரு. வாங்கின காசை கொடுத்து தொலைச்சிருந்தா இந்த வம்பு உண்டா? கொடுப்பார். அவரா கொடுத்துடுவார்ன்னு இவர் இருக்க போக, கேட்டா பார்த்துக்கலாம்னு அவர் இருக்க போக, விடாப்பிடியா அந்த காசை எப்படியும் சம்பாரிச்சிடணும்னு இப்படியா கையை நீட்டுவாரு? ஆபீசர்ட்ட காசை வாங்கி ஏமாத்துன ஸ்டாஃபை பார்த்துருக்கோம். ஆபீசரே கடன் வாங்கி ஏமாத்துனத இப்ப தான் பார்க்குறோம். அவரும் மனுஷன் தானே! வாங்க தெரிஞ்சவருக்கு ஏமாத்த தெரியாதா? ஆனா இந்த சின்ன விஷயத்தை அவர் இப்படி செய்திருக்க வேண்டாம். யாரையேனும் கையை காண்பித்து விட்டிருக்கலாம். செட்டில் பண்ணிறியா என்று. வேறு எதையேனும் மனதில் வைத்து கருவறுத்து விட்டாரோ என்று தோன்றியது. ஆத்திரமா இருந்தா வாய் விட்டு கேட்டிருக்கலாம்ல. என்கிட்ட வாங்கின பணத்தை எப்பதான் சார் திருப்பி தருவீங்கன்னு ஒரு சத்தம் கொடுத்திருந்தாருன்னா ஒண்ணு கொடுத்திருப்பாரு. இல்லைன்னா ஏதாச்சும் பதிலாச்சும் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஒரு காசா அவருக்கு? பிசாத்து 2ம் இல்லாம இவரா ஏதோ ஒண்ண நெனச்சுக்கிட்டு, நேத்து வந்த புது கான்ட்ராக்டர் கிட்ட கரார் பேசி கையை நீட்ட, அவன் எதையோ விபரீதமாக பண்ணி வைக்க, கையும் களவுமாக பிடிபட்டார்ல. வாங்க தெரியாதவன் வாங்கக்கூடாது. பேசத் தெரியாதவன் பேசக்கூடாதுங்கிறது எவ்வளவு உண்மையா போச்சு. வருஷக்கணக்கா பழகின ஒப்பந்தம்தார்னா நெளிவு சுளிவு தெரியும். ஒரு இடத்துல தொலையுதுன்னு குடுத்துட்டு இன்னொரு இடத்துல சம்பாரிச்சுக்குவான். புதுசா நுழைஞ்சவன் மிரளத்தான் செய்வான். தொழிலுக்கு புதுசுன்னு பயமுறுத்துற மாதிரி கேட்டாரோ என்னவோ, கான்ட்ராக்ட் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லைன்னு அவன் துணிஞ்சிட்டான். உலகத்துல இந்த பண விவகாரம் என்னெல்லாம் வேலை பண்ணிடுதுங்கிறதை யாருமே உணர்றதில்லை. உலகத்தோடு ஒட்ட ஒழுகலைங்கிறதை ஒட்ட அழுகல்னு சொல்லி சிரிப்பாரே, அவர் கதியை பார்த்தீங்களா இப்ப? அந்த நாளின் அந்த மாலை பொழுதின் அந்த சில கணங்களும் அன்று தாமோதரனின் தட்டுக்கெட்ட நிலையும் இவன் மனக்கண்களில் படமாய் ஓட உடம்பு லேசாக நடுங்கியது. வாழ்க்கையில் அப்படியெல்லாம் அவமானப்படக்கூடாதுதான். பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை. அந்த கேவலம் ஆகவே ஆகாதுதான். ஆனால் அது அப்படி இருந்த ஒருவருக்கு நடந்து போனதே. இதை எப்படி சொல்லி நோவது? உலகம் அடைக்கும் நேரம் வந்து விட்டதை உணர்ந்த சரவணன் இருக்கையை விட்டு எழுந்தான். எதிரே தாமோதரன் அமர்ந்திருந்த நாற்காலி காலியாய் கிடந்தது. சுற்றிலும் பார்த்தான், ஆள் இல்லை. போயிட்டார் போலிருக்கு என்று நினைத்தவாறே, நான் வரேம்மா என்று அந்த நூலகர் பெண்ணிடம் கூறிவிட்டு வெளியே வந்தபோது மரத்தடியில் தாமோதரன் நின்றிருந்தார். இவனுக்காகவே காத்திருந்தது போல நிமிர்ந்தார். சைகை மூலம் அழைப்பதை பார்த்து அருகே சென்று நின்றான். அமைதியாய் இருந்தார். எப்படி ஆரம்பிப்பது என்ற தயக்கமோ. சொல்லுங்க சார், கூப்பிட்டீங்க என்றேன். இன்னைக்கு வரைக்கும் என் கிராஜுவிட்டி பணம் வரல. அதை நிறுத்தக்கூடாதுங்கிறது உண்டு தானே. பாதியாவது சாங்ஷன் பண்ணணும். பைசா வரல. ஏஜிட்ட இருந்து இன்னும் ஆர்டர் வரலைங்கிறாங்க. வந்திருந்தா எனக்கும் காப்பி வந்திருக்கணுமே. ஒருவேளை என் நகலும் சேர்ந்து ஆபீஸுக்கே போயிடுச்சோ என்னவோ. அவங்களாவது ஃபார்வர்ட் பண்ணணுமே. அதுவும் இல்லை. என் பென்ஷன் என்னாச்சுன்னே தெரியல. ப்ரொபோசல் அனுப்பிச்சாங்களா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்க முடியல. ஆஃபீஸுக்கு போன எல்லாரும் புதுசா இருக்கிறாங்க. ஆள் மாறிட்டாங்க பலரும். இருக்கிற சிலரும் கண்டுக்கல. கொஞ்சம் என்னாங்கிறத உங்களால விசாரிச்சு சொல்ல முடியுமா? என் கைகளை பற்றி கொண்டு அவர் கேட்ட விதம் கண்களை கலங்க செய்துவிட்டது. நான் கேட்டேன், இது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்க சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி ஆர்டர் வரணுமே சார். அது வந்துருச்சா? அப்புறம் தானே பீரியடை ரெகுலரைஸ் பண்ணி ப்ரொபோசல் அனுப்புவாங்க. அது பத்தி ஏதாச்சும் தெரியுமா? அவர் கண்களில் பீதி பரவியது. இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே என்பது போல. என்ன சொல்வதென்று தெரியாமல் தலை குனிந்தவாறே நின்றார். கண் கலங்குகிறாரோ என்று அவர் தோள்களை பற்றினேன். உடம்பில் நடுக்கம் பரவியிருந்தது. அலுவலகத்தில் ஒழுங்குமுறை நடவடிக்கை கோப்புகளில் அத்தனை ஆர்வம் காட்டாதவர், யாருக்கும் தன் கைப்பட ஒரு மெமோ கூட கொடுக்க துணியாதவர், என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்க, நானும் யாரையும் தொந்தரவு பண்ணல. இதுதான் தாமோதரன். அவர் சொன்னார், அதையும் நீங்க தான் செய்யணும். எனக்காக செய்யறதுக்கு நீங்க மட்டும்தான் இன்னைக்கு இருக்கீங்க. ஒரு முறை மெட்ராஸ் போயிட்டு வாங்களேன் எனக்காக. நானும் வேணாலும் வரேன். எனக்கு யாரையும் தெரியாது. எங்கேயும் நான் போனதில்ல, வந்ததில்ல. நாம போவோமா? அதற்கு மேல் பேச்சு வரவில்லை. கைகளை பிடித்துக்கொண்டு முகம் புதைத்து கொண்டார். அழாதீங்க சார், கண்ணை துடைங்க என்றேன். அவருக்கு உதவ வேண்டும் என்கிற மனநிலைக்கு வந்துவிட்டேன். நானே குடும்பத்தோடு ஒருமுறை சென்னை செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருந்தேன். இப்போது துணை போட்டலமாக இவர் வருகிறேன் என்கிறாரே, பொருந்துமா? நீங்க அலைய வேண்டாம் சார். எல்லா டீட்டெயில்ஸையும் என்கிட்ட கொடுங்க. நானே போய் பார்த்துட்டு வரேன். எங்க வீட்லயும் வராங்க. அவங்க அம்மா, அக்கா, மாமாலாம் சென்னையில தான் இருக்கிறாங்க. அதில் 2 நாள் கழிஞ்சிடும். பிறகு தான் வெளியில கிளம்ப முடியும். அதனால வேலையோட வேலையா உங்க விஷயத்த கண்டிப்பா இருந்து பார்த்து முடிச்சுட்டு வரேன். சரிதானா? வீட்டோட போறீங்களா? அப்போ முடியுமா உங்களால?
கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்தது போல் கேட்டார். முடியாம என்ன சார்? எல்லாம் மனசு தான் வேணும். நம்புங்க. சொல்லிட்டீங்கல்ல, கவலைய விடுங்க என்றேன். என் சமாதானம் மிகுந்த தெம்பளித்திருக்க வேண்டும் அவருக்கு. கண்களை துடைத்துக்கொண்டு விடைபெற்று கொண்டார். நடை ரொம்பவும் தளர்ந்திருந்தது. பார்க்க சங்கடமாய் இருந்தது. அவருக்கான பணப்பயன்கள் குறித்த பணிகளை இயன்ற அளவு முயன்று முடித்துக் கொடுப்பது என் கடமை என்று அந்த கணத்தில் தீர்மானித்துக் கொண்டேன் நான். அவரிடம் இருக்கும் விவரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு மறுநாள் உள்ளூர் அலுவலகம் சென்று விவரமாக விசாரித்து தெரிந்து கொண்டு அங்கும் தேவையானதை பெற்றுக்கொண்டு சென்னை புறப்பட தயாரானேன். என்ன நேர்களே, அற்புதமான இந்த கதையை கேட்டிருப்பீர்கள். ரொம்ப அற்புதமான இந்த கதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதையை பற்றிய தங்களுடைய மேலான விமர்சனங்களை பதிவு செய்யுங்கள். மீண்டும் இதே போல சிறுகதை உலகத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.